வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ எதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க நாம எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யணும் அப்படின்றத பத்தி தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னா, நமக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவை அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு உயிர் வாழணும். உயிர் வாழ தேவையானது என்ன? நமக்கு உணவு. சரிங்களா? உணவு, தண்ணீர், காற்று. காற்று கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த குடிநீரும், உணவும் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதுக்கான முன்னேற்பாடுகள் நம்ம என்னெல்லாம் செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, விளைநிலங்கள் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே வேணும். சரிங்களா? விளைநிலங்கள்ல என்னென்ன இருக்கணும்? நம்மளோட நிலத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு 4 தென்னை மரமாச்சும் இருக்கணும். ஓகேவா? ஒரு 4 வாழை மரம் இருக்கணும். ஒரு கொய்யா மரம், ஒரு மாமரம், ஒரு சப்போட்டா, ஒரு பப்பாளி, 2 முருங்கை மரம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் கண்டிப்பா இருக்கணும். உங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு அதாவது ரொம்ப நாள் கெடாம இருக்கக்கூடிய பொருட்கள நீங்க கண்டிப்பா சேகரிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அரிசி, பருப்பு, இந்த வெங்காயம், பூண்டு, புளி இந்த மாதிரி மிளகாத்தூள் இந்த மாதிரி விஷயங்கள நீங்க கண்டிப்பா சேகரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அன்றாட தேவைகளுக்காக நம்ம அந்த விளைநிலங்கள் இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு கீரை, ஒரு குறுகிய கால பயிர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த விளைநிலத்துல என்ன கண்டிப்பா இருக்கணும்னா, கிணறு கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களோட நிலத்தை எல்லாம் பார்த்தீங்களா, ஃப்ளாட் போட்டு வித்துட்டு, நகரத்துக்கு வேலை செஞ்சு அவங்களோட பிழைப்ப நடத்திட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப ஃபீல் பண்ணுவாங்க நெறைய பேரு, "ஏன்டா நம்ம நிலத்த வித்தோம்?" அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான நேரங்கள்ல கண்டிப்பா யோசிப்பாங்க அவங்க எல்லாருமே. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நிலங்கள் கொஞ்சமாச்சும் நமக்கு இருக்கணுங்க. எல்லாரும் எல்லா விவசாயியும் பண்ற தப்பு என்னன்னா, எல்லா நிலத்தையும் ஃப்ளாட் போட்டு வித்துட்டு அவங்க டவுனுக்கு போயிடுவாங்க. அது பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மின் தட்டுப்பாடு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மின்தட்டு இப்ப எல்லாரோட வீட்லயும் வீடா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, கிணறு கிடையாதுங்க. எல்லாமே போர்வெல் வாட்டர். சரிங்களா? சுவிட்ச் போட்டா தான் அங்க தண்ணி வரும். 1 டம்ளர் தண்ணி நம்ம குடிக்கணும் அப்டின்னா கூட பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாம நம்மளால தண்ணி குடிக்கவே முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். நிலத்துல கண்டிப்பா ஒரு கிணறு இருக்கணும். கிணறு இருந்தா நாம பார்த்தீங்கன்னா, கிணத்துல தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். ஸோ கரண்ட்ல இருந்து தான் எடுக்கணும் அப்டின்னா, அது கண்டிப்பா முடியாது. ஓகேவா? தயவு செஞ்சு நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு போனாங்களோ, அதையெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா, மறந்துறாதீங்க, விட்றாதீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம சந்ததிங்களுக்கு சொல்லிக் குடுங்க. தயவு செஞ்சு சரிங்களா? நம் முன்னோர்களோட இந்த விவசாயமா அழிஞ்சு போயிடக்கூடாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க கிணறு வச்சிருந்தீங்கன்னா, நம்ம அந்த ஏத்தம் எரிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்துல கரண்ட் இல்லாம, ஸோ அந்த மாதிரி நம்ம நிலத்துக்கு நம்ம நீர் பாய்ச்சிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பெட்ரோல், டீசல் சரிங்களா? பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்ல, இல்லாமலே கூட போகலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது மாட்டு வண்டி. ஏன்னா நம்ம பழைய காலத்துல பயன்படுத்தின அந்த மாட்டு வண்டி. ஓகேவா? மாட்டு வண்டி வச்சு நாம டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப தூரம் போக தேவையில்ல. ஏதோ நமக்கு தேவையான ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போணும். அந்த மாரிலாம் இருக்கும்போது இந்த கால்நடைகள வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் தேவையில்ல. அதே மாதிரி அடுப்பு, விறகு அடுப்பு. கண்டிப்பா விறகு அடுப்பு யூஸ் பண்ண கத்துக்கோங்க. ஆம், ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்லு இது எல்லாம் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கணும். மிக்ஸி, கிரைண்டர் கரண்ட் இல்லாம போச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா சொல்லப்போனா இது நடக்குமா நடக்காதான்றது தெரியல. ஆனா நெறைய பேர் சொல்றத வச்சு பார்க்கும்போது, நம்ம ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அது உண்மையா, பொய்யா எந்த அளவுக்கு உண்மை, பொய்ன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? வராம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு வேளை வந்துருச்சுன்னா. இந்த மாதிரியான முன்னேற்பாடு நடவடிக்கைகள மேற்கொள்ளுங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் எங்க வீட்லயே நாங்களே பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் இருக்கோம். ஆனா எங்க வீட்ல கிணறு இருக்கும். சரிங்களா? எங்க வீட்ல மட்டும் இல்ல, எங்க தெருவுல நெறைய பேர் வீட்ல கிணறு இருக்கும். எங்க வீட்ல இருந்து கிணத்துலருந்து தண்ணி நெறைய பேர் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணாங்க. இப்ப நாங்களே பார்த்தீங்கன்னா, கிணறு மூடிட்டோம்.
நகரமா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு குட்டி கிணறு ஒண்ணு வச்சுக்கோங்க. கேரளாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் கிணறு இருக்கும். கண்டிப்பா கிணறு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நாமளும் ஒரு கிணறு கண்டிப்பா வச்சிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நேரங்கள்ல கரண்ட் இல்லாம நம்ம எப்படிங்க தண்ணி குடிக்க முடியும்? சரி ஓகே கேன் வாட்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட, அது மட்டும் என்ன? அதுவும் மெஷின்ல தானே நமக்கு வந்து பியூரிஃபை பண்ணி குடுக்குறாங்க. ஸோ, தயவு செஞ்சு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் அவங்களோட வாழ்ந்த அந்த பாரம்பரியத்த வந்து பார்த்தீங்கன்னா, நாம கொஞ்சமாச்சும் அதில பாதியாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா தான், நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அ அ நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் குடுங்க. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்து இப்ப படிச்ச பட்டதாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நிலங்கள்ல வாங்கி நிலத்தில பயிர் வச்சு அதில லாபம் சம்பாதிக்கிறாங்க. இதில தான் லாபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில மனநிறைவு அடையறாங்க. ஸோ லாபம்ன்றதையும் தாண்டி அதில அவங்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்கு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் பண்றதையும் தாண்டி நெறைய விளைநிலங்கள் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்மளுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது? அவங்களுக்கெல்லாம் பணம் இல்லையா? எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க தானே! பணம் இருந்தா அவங்க எது வேணா குடுத்து வாங்கலாம் இல்லையா? அப்பேற்பட்டவங்களே பெரிய பெரிய ஆட்களே சரிங்களா? ஆ அவங்கலாம் வந்து விளைநிலங்கள் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து நமக்கு ஏத்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு 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 சின்ன நிலம் அந்த மாதிரியாவது நம்ம வச்சுக்கணும். அப்படி நமக்கு இல்லங்க எங்ககிட்ட நிலம்லாம் இல்ல. எனக்கு வந்து நாங்க டவுன்ல தான் இருக்கோம் அப்படின்னா, நம்ம கூட பொறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா அந்த மாரி சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட கொஞ்ச நாள் ஹெல்ப் கேட்டு அவங்க கூட இருங்க. அதாவது அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆங்கால், 3ஆங்கால், 4ஆங்கால் தூரத்து உறவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமன், என்னுடைய மச்சான், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பெரியப்பா, இந்த மாதிரியான உறவுகளோட பிணைப்பு வந்து ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கூட பொறந்தவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பேச முடியாத சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உறவுகளோட ஒரு பிணைப்புல, ஒரு நல்ல பாண்டிங்ல இருங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரியான இடர்பாடுகள் வருகின்ற நேரத்துல நாம நம்மள பாதுகாத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்லலாம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட நிலமே இல்ல. நாங்க என்னங்க பண்றது? நாங்கலாம் டவுன்ல இருக்கோம். நாங்கலாம் வாடகை வீட்ல இருக்கோம். என்ன பண்ணுன்னா, சேமிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, விலைவாசி ஏறுறதுக்கு முன்னாடியே நீங்க அரிசி, பருப்பு அதாவது கெட்டு போகாத பொருள். அரிசி, பருப்பு, பயிர் வகைகள், தானிய வகைகள், புளி, உப்பு, மிளகாத்தூளு, பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தயவு செஞ்சு நீங்க வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க. அ கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு இந்த மாதிரிலாம் நீங்க வந்து இப்பவே சேகரிச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சிலிண்டர் வந்து கம்மியா யூஸ் பண்ணுங்க. விறக சேமிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க விறகு அடுப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. சிலிண்டர நீங்க வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிலிண்டர் தான் நமக்கு வந்து அவசரத்துக்கு ஏதாவது செய்யணும்னா டக்குன்னு உதவும். அதனால இந்த மாதிரியான முன்னேற்பாடு நடவடிக்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பத்துலருந்தே செய்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான நெருக்கடிகள் வராமல் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வராம இருந்தா எல்லாருக்குமே ஹாப்பி தான். ஒரு வேளை வந்துட்டா இந்த மாதிரி முன்னேற்பாடுகள நீங்க பயன்படுத்தி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நான் பேசினது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தப்பா இருந்தா தப்பா இருக்காது. தப்பா இருந்தாலும் நல்லா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி, நன்றி, நன்றி.